அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மகாபிரிவா ஹம்பியில் யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கிறதையே பக்கத்தில் துங்கபத்ராவை படகுல கிராஸ் பண்ணி ஆனைகுந்திங்கிற இடத்துக்கு போனால், அந்த ஆனைகுந்தி அப்படிங்கிறது ரொம்ப ரம்யமான இடம், மாத்வர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். மாத்வ காஷி அப்படின்னு சொல்லுவாத. பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதியில நடுப்புற பெரிய பாறை, அந்த பாறையில அந்த மாத்வ மடத்தை சேர்ந்த மாத்வ ஆச்சாரியர்கள்ல 9 பேரோட சமாதி இருக்கு. அதனால நவபிருந்தாவனம் அப்படின்னு ரொம்ப அதை முக்கியமா சொல்லுவா. இப்படி மாத்வர்களுக்கும் ரொம்ப விசேஷமான இடம் இந்த ஆனகுந்தி. இந்த ஆனகுந்தியில இருக்கிறதே தான் அங்க சிந்தாமணி மடம்னு இருக்கு. அந்த சிந்தாமணி மடத்துல பெரியவா இருந்தா. அதுல 3 மாடி மாதிரி இருக்கும், கீழே ஒண்ணும் இருக்காது. முதல் மாடியில சுவாமி சந்நிதி இருக்கும், அதுக்கப்புறம் 2வது மாடியில அன்னபூர்ணி சந்நிதி, ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னபூர்ணி. பெரியவா போன சமயத்துல அங்க தீபாவளி வந்துடுத்து. தீபாவளி வந்ததுனால பெரியவா என்ன பண்ணா, அந்த சிந்தாமணி மடத்து சுவாமிகள் பிரார்த்தனை பண்ண பெரியவா தீபாவளி அமாவாசைக்கெல்லாம் இங்கே இருந்துட்டு போனோம். மாதிரி சாண்டூர் ராஜாக்கெல்லாம் உபச்சாரம் பண்ண பெரியவா அங்கேயே இருந்தா. நிறைய பக்கத்துல சுத்தி பார்க்கறதுக்கு இடம் இருந்ததுனால பெரியவா அங்க சௌக்கியமா இருந்திருந்தா. அந்த சபரி ஆசிரமம் அப்படின்னு சொன்னேன், பம்பா சரோவரம், பம்பா சரோவரத்துல பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு சபரி ஆசிரமம் பக்கத்துல ஒரு லக்ஷ்மி கோவில். அந்த லக்ஷ்மி கோவில்ல பக்கத்துல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் உட்காந்து ராமாயணத்தை எப்போதும் பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. இந்த ராமாயணம் விடாத பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. பெரியவா போய் அங்க ஏகாதசிக்கு இருந்து, ஏகாதசிக்கு பம்பா சரோவரத்துல ஸ்நானம் பண்ணி அந்த சபரி ஆசிரமத்துல இருந்து, சபரி இருந்த இடம் அப்படிங்கிறதுனால ராத்திரி அந்த குகை, ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், அந்த குகையிலேயே பெரியவா படுத்துன்னு தங்கி இருந்து எல்லாம் பண்ணினா. பெரியவாள்கிட்ட கைங்கிற ஏகாம்பரம் அப்படிங்கிற இவாள்லாம் என்ன பண்ணா, பக்கத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பெரியவாளுக்கு ஏதானும் பால் பழம்லாம் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு எடுத்துன்னு வரத்துக்குள்ள என்ன ஆயிடுத்து, யாரோ தரிசனத்துக்கு வந்தவர் ஒரு ஷீப்பு, ஒரு தார் வாழைப்பழத்தை கொண்டு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினார். ரொம்ப நன்னா இருக்கும் இந்த பழம், பெரியவா எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவா ஏகாம்பரத்திட்ட சொல்றா, இது பத்தியா ஆசிரமம் சபரி ஆசிரமா இருக்கு, இவரை பாரு. சபரி என்ன பண்ணார், ராமருக்காக இருக்கிறதுலேயே நல்ல பழம் செலக்ட் பண்ணி ராமர் வரப்போறான்னு உபச்சாரம் பண்ணி காத்திருந்து கடைசியில ராமருக்கு அர்ப்பணம் பண்ணா. அதே மாதிரி இவனும் கொண்டு வந்து கொடுக்குறான் பத்தியோ, இருக்கிறதுலே நல்ல பழம் அப்படின்னு சொன்னார். இது எல்லாருக்கும் கண்ணால தண்ணி வந்துடுத்து. இது யாரோ இப்ப ரொம்ப பெரியவா உட்காந்துருக்கா, யாரோ ஒரு ஆளு வாழைப்பழத்தை கொண்டு வைக்கிறாப்புல, வாழைத்தர வைக்கிறாப்புல இருந்தா கூட பெரியவா உடனேயே எதை லிங்க் பண்ணி சொல்றான்னு, ராமருக்கு சபரி கொடுத்தது அந்த பழத்தை கொடுத்தது. அதே காட்சி இப்ப திரும்பி நடக்கிறாப்புல ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி இருந்தது. அதுலயும் இவா கொண்டு இந்த பழத்தை எடுத்துக்கல பெரியவா, அந்த ஆளு அர்ப்பணம் பண்ணின அந்த தார்ல இருந்து 2 பழத்தை எடுத்துட்டு அன்னைக்கு அவ ராத்திரி ஆகாரத்தை முடிச்சுண்டா. அப்படி இல்ல அந்த பம்பா சரோவரத்துல சபரி ஆசிரமத்துல இருந்துட்டு மதங்கரோட ஆசிரமம், எப்பேற்பட்ட தபஸ்வி மகர்ஷி, இந்த மதங்க ஆசிரமத்துக்கு போனா பக்கத்துல அஞ்சனாத்ரி அப்படின்னு ஒரு இடம், அந்த அஞ்சனாத்ரிக்கு போனா. அஞ்சனாத்ரி அப்படின்னா பெரிய மலை, அந்த மலையில தான் ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணினதா அங்க புராணம். ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணின இடம். அஞ்சனை அப்படிங்கிறது ஆஞ்சநேயரோட அம்மா பேர்னு தெரியும். அந்த மலை மேல போனேன்னா ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஆஞ்சநேயர் குரங்கு முகமா இருக்காது, குழந்தை முகத்தோட இருக்கும். தாயார் அஞ்சன மடியில உட்கார்ந்துருக்கிறாப்புல இருக்கும். அஞ்சன மடியில உட்கார்ந்துன்னு குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டு அம்மா வச்சுட்டு இருக்கா அஞ்சனாத்ரி அப்படின்னு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படி வர வழியில பெரியவா என்ன பண்ணா, ஒரு மலை மேல இன்னொரு சின்ன மலை, அந்த மலை மேல ஒரு துர்க கோவில். இந்த யாரோ ஒருத்தர் வந்தவர் சொன்னார், இந்த துர்கை கோவில இங்கதான் ராமர் வந்து பூஜை பண்ணினது. ஏன்னா இவர் ராவண சம்ஹாரத்துக்குன்னா போயின்னு இருக்கார், சீதையை காணும் தேடின்னு இருக்கார், இல்ல விஜயராகவனா வரணுமே, அதனால வெற்றினாலே துர்கையை தானே உபாசிக்கணும். அப்படி ராமர் வழிபட்ட துர்கையாம். இதை வந்து சொன்னோன்னு உடனே வெட்டி பெரியவா அந்த மலை மேல ஏறி துர்கையை பார்க்க போயிட்டா. ஏன்னா ராமர் பூஜை பண்ணின துர்கை அப்படின்னா அப்படி இருந்தா. அப்படி பார்த்துட்டு வரத்தே இன்னொரு மலை, ஒரு குகை மாதிரி இருந்தது. அதுல ஒருத்தர் வந்து சொன்னார், இங்க ரங்கநாத சுவாமி விசேஷம், கனி ரங்கநாதர் அப்படின்னு பேரு. ராமருக்கு குலதெய்வம் ரங்கநாதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இக்ஷ்வாகு வம்சத்து குலதனம். அப்படி இருந்தது தான் விபீஷணருக்கு கொடுத்து ஸ்ரீரங்கத்தில் பிரஷ்ட ஆச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிறவர் இவர் இக்ஷ்வாகு வம்சமா அங்க அயோத்தியில இருந்தது. இவர் இப்போ வனவாசத்துல வந்துட்டு இருக்கார்.
வனவாசத்துக்கு வந்த இடத்துல எங்கெல்லாம் ரங்கநாதரை பார்த்து தரிசனம் பண்ணி உபாசிக்க முடியுமோ ராமர் உபாசிச்சிருக்கார். அப்படி இருக்கிறதே இந்த மலைக்குள்ள நடுப்புற ஒரு குகை, அதுக்குள்ள ராமர் பூஜை பண்ணின்னு ரங்கநாத சுவாமி இருந்தார். ஆனா இந்த துஷ்டர்களோட இந்த படையெடுப்புனால இது மாதிரி அவ இடிச்சு உடைச்சு எல்லாம் பண்றதே அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு வெளியில வந்துட்டா. அங்க மத்த விக்கிரகம் எல்லாம் உடைக்கப்பட்டது, அது இல்லாம அங்க இருக்கு. அவர் பூஜை பண்ணின இடம் பக்கத்துல கீழே ஒரு கோவில்கிட்டே அங்க வச்சிருக்கா. அதையும் தரிசனம் பண்ணோம்னா பெரியவா என்ன பண்ணா, முதல்ல எந்த இடத்துல அவர் ஒரிஜினலா இருந்தாரோ அந்த குகைக்கு போனோம்னா போயாச்சு. போனா உள்ளுக்குள்ள போறது எப்படி போறதுல அப்படி ஒரு சின்ன வழியா இருக்கு. ஏகாம்பரத்தை போய் நீ போய் உள்ள போய் பார்த்துன்னு வா அப்படின்னா. இவர் உள்ள போற ஒரு டார்ச் எல்லாம் எடுத்துன்னு 2-3 பேரா போறா. போனா கொஞ்சம் தூரம் நடந்து போறாப்புல இருக்கு. அப்புறம் போக 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 போய் இடம் ஒரே தரையோட தரையா இருக்கு. அப்படி தவிந்துண்டு போறாப்புல இருக்கு. அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி எல்லாம் போனா கொஞ்சம் தூரம் போனோன்னு நடுப்புற ஒரே இருட்டா போயிடுத்து. கீழே ஏதோ தண்ணி கசிஞ்சுன்னு ஓடுறது. கொஞ்சம் தூரம் போனா இதையும் தாண்டி போனா அங்க ஒரு சின்ன ஹால் மாதிரி இருந்து ஒரு 4-5 பேர் நிக்கலாம், அது மாதிரி இருக்கு. அது ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அதுல பார்த்தா உடஞ்ச சிலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து திருப்பி சொன்னார் பெரியவாள்கிட்ட. ஆமா அந்த ஆள் சொன்னது கரெக்டு தான். இப்படி முதல்ல பார்த்தாக்க சின்ன குகை மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள போனா கொஞ்சம் பெருசா இடம்லாம் இருக்கு, அங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்படியா நானும் பார்க்கணும், என்ன அழிச்சுன்னு போனேன். இவர் ஏகாம்பர் பார்த்த ஏதோ வம்பா போச்சு, நம்மள போய் பார்த்துட்டு வானா, நம்மளே இப்படி தரையோட தரையா தவந்துலாம் போறோம், பெரியவாளால போக முடியாது, அதனால வேண்டாம், பெரியவாளுக்கு அங்க உள்ள வர்றது சிரமம் வேண்டாம் அப்படின்னா, பெரியவா நீனே போயிட்டு அப்புறம் நான் போக முடியாது என்ன, அதனால எப்போ ஒன்னால போக முடியுமோ என்னாலையும் போக முடியும், என்ன அழிச்சுன்னு போ அப்படின்னா. இவருக்கு ஏகாம்பரத்துக்கு என்ன கவலை அப்படின்னா, இப்ப பெரியவா உள்ள ஆரம்பிச்சுட்டான்னா இப்ப பெரியவாளும் வரான்னா உடனே கூட வந்த கூட்டங்களுக்கு எல்லாம் உடனே ஆசை வந்துடும், எல்லாருமே சேர்ந்துன்னு உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கும். இப்படி எல்லாருமே அங்க போனாக்க இடம் போறாது, திரும்பி வர்றது சிரமம். பெரியவாளுக்கு ஏதானும் ஹிம்சையா இருக்க போறதே, சிரமம் வந்துட போறதேங்கிறதுக்காக வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார். இது மாதிரி பெரியவாள்கிட்டையும் சொன்னார். இல்ல பெரியவா வந்தா எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணு தெரியல. உடனே பெரியவா என்ன பண்ணா எல்லாத்தையும் சொன்னா, எல்லாரும் இங்கே இருங்கோ நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. பெரியவா தண்டத்தையும் தூக்கிண்டு ஏகாம்பரம் முன்னால டார்ச் எடுத்துன்னு போக, ஸ்ரீகண்டன் பின்னால போக, இதே மாதிரி பெரியவா தானும் படுத்துண்டு தவிர்ந்துண்டே தண்டத்தையும் வச்சுண்டு, ஏகாம்பரம் தான் சொல்லுவார், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப மனசுக்கு கன்றாவியா இருந்தது, ஐயோ பெரியவாளுக்கு ஏன் இப்படி பண்றான்னு இருந்தது. அதுக்குள்ள அந்த குகைக்குள்ள தரையோட தெரியா பெரியவாளும் தவிர்ந்துண்டு தண்டத்தையும் வச்சுண்டு, அங்க வந்து என்ன ராமர் பூஜை பண்ண ரங்கநாதர் இருந்த இடம்ன்றாலாம், அதனால அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் போல இருக்கு. அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு வழியா திரும்பி வந்து அப்புறம் கீழே இறங்கி மலையிலேருந்து எந்த இடத்துல இப்போ ரங்கநாதரை கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோ அதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தா. இப்படி வந்துட்டு திருப்பி ஆனைகுந்திக்கு வந்தாச்சு. வந்தா தீபாவளி. தீபாவளிக்கு முத நாள் என்ன பண்ணிட்டா பெரியவா, இது காசி மாதிரியே இருக்கு, அன்னபூர்ணி இருக்கா, தீபாவளி அன்னைக்கு காசியில ஒரு விசேஷம் என்னென்ன, லட்டு தேர் அப்படின்னு பண்ணுவா. அதே மாதிரி பட்சணங்கள்லாம் பண்ணி அம்பாளுக்கு பட்சணங்களாலே அலங்காரம் பண்ணி ஒரே பிரமாதமா இருக்கும். அன்ன குவியல் அப்படின்னு அங்க பண்ணுவா, நிறைய அன்னத்தை வெடிச்சு முன்னால பள்ளையம் போடுறது அப்படின்னு சொல்லுவா, அது மாதிரிலாம் பண்ணுவா. இங்கேயும் அன்னபூர்ணி சந்நிதியா இருக்குன்னு பண்ண முடியும். அந்த அன்னபூர்ணி சந்நிதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். பின்னால அன்னபூர்ணி, முன்னால ஒரு சிவலிங்கம், இந்த சிவலிங்கத்துல லிங்கத்துக்கு மேலேயே ஸ்ரீ சக்கரம் இருக்கும், ஸ்ரீ சக்கரமா அப்படியே அதுலயே செதுக்கினதா இருக்கும். அப்படி அபூர்வமான சிவலிங்கம், அபூர்வமான அன்னபூர்ணி. பெரியவா எல்லாம் பண்ணணும் தான் அப்படின்ட்டா. திருவாரூர் வெங்கட்ராமையர் அப்படின்னு கூட வந்தவர் சொன்னா, ஏகாம்பரம் சொன்ன, திருவாரூர் மாமா தானே பெரியவா பண்ணி தான் ஆணுங்கிறா, பண்ணணும் அப்படின்னா இனிமே எல்லாத்துக்கும் பட்சணம் பண்ணணும், பல பட்சணங்கள் பண்ணணும், விதவிதமா பட்சணம் பண்ணணும், இனிமே நிறைய சாதம் வடிச்சு அதுக்கு சாதம்லாம் கலந்து அதுக்கு பள்ளையெல்லாம் போடணும் அப்படின்னா பெரியவா என்ன சொல்லிட்டா, அன்னபூர்ணி வசரத்துக்கு சாதம் வடிச்சு அங்க முன்னால அன்ன குவியல் வைக்கணும் அப்படின்னு விட்டா. அதுக்கெல்லாம் அத்தனை மாதிரி பாத்திரம்லாம் வேண்டாமா, என்னெல்லாம் பண்றது அப்படின்னா, உடனே சாண்டூர் மகாராஜாட்ட சொல்ல, பக்கத்துல கங்காவதிங்கிற இடம், இந்த கங்காவதியில போய் இருந்துட்டு அங்கேருந்து சில ஆட்கள்லாம் அழிச்சுண்டு அங்க உள்ள ஒரு சத்திரத்திலேருந்து பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டா. இப்படி ஏற்பாடெல்லாம் ஆயிருக்கு. முத நாள் என்ன ஆயிடுத்துன்னா, இந்த திருவாரூர் வெங்கட்ராமையருக்கு சீரியஸா உடம்புக்கு வந்துடுத்து, ஜுரம் வந்தாப்புல இருந்தது. ஜுரம் வந்தது, ஒரேடியா உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுத்து, ஃபீவர் ஜாஸ்தி ஆயிடுத்து. அவரோ பேடுவரோ இருப்பரோ பேடுவரோங்கிற அளவுக்கு கிரிட்டிக்கலா போயிடுத்து. அப்படியே பெனாத்துற, அப்படியே வளர்றார் வாய்.
பெரியவா 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 அப்படின்ட்டு. இதை பார்த்து இந்த நாகலட்சுமின்னு அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணா பெரியவாள்கிட்ட வந்து சொன்னான், திருவாரூர் மாமா பார்த்தா பாவமா இருக்கு, அவர் சன்னியாசம் வேணும் சன்னியாசம் வேணும் ஆபத் சன்னியாசம் வேணும்னு பெரியவா பெரியவான்னு கதறின்னு இருக்கார், அவரோட நிலைமை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெரியவா வரணும் அப்படின்னா. உடனே பெரியவா வந்தா, வந்து பார்த்துட்டு என்ன சன்னியாசம் வாங்கிக்கிறீளா அப்படின்னாரு. ஆஹா வாங்கிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஏகாம்பரத்து சொன்னா, நாராயண பட்டுன்னு இருக்கார், அவரை போய் அழிச்சுனுவா, ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவரை அழிச்சுனுவான்னு. ரமேஷ் பட்னு சாண்டூர்லேருந்து வந்தவர், அவரை கூப்பிட்டு இவர் போய் காரை கொடுத்து அவரை அழிச்சுனுவான்னு விட்டா. இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. ஏற்பாடெல்லாம் பண்ணினா பெரியவா அவரை அழிச்சுன்னு வர சொன்னா, சன்னியாசம் கொடுக்கணும்னா பட்டும் வந்தோடனே இவருக்கு தூக்கி 2 பேரா உட்காத்தி வச்சு, இவரோ தான் அப்படியே சரியான ஃபீவர்ல இருக்காரு, அவரை தூக்கி உட்காத்தி வச்சு அவருக்கு பிரேஷ மந்திரம்லாம் சொல்ல சொல்லி, அவரோட யஜ்ஞோபவீதம் முதலான கலையை சொல்லி, உடனே பக்கத்துல ஒரு ஆளை விட்டு வபனம் பண்ண சொல்லி முண்டனம் பண்ண சொல்லி தலைக்கு எல்லாம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்டேருந்து காஷாயத்தை வாங்கி கொடுத்தா, இவர் வபனம் பண்ணினா ஸ்நானம் பண்ணணுமே. உடனே என்ன பண்ணிட்டா, எப்படியும் இவர் ஆபத் சன்னியாசம் இருக்க போறாரோ போறாரோ தெரியாது, அப்படி போனா கூட பெரியவாசனை இதுல போற சன்னியாசம் வாங்கிட்டு அவருக்கு சத்கதி தான் அப்படின்னு என்ன பண்ணா, துங்கபத்ரால கொண்டு, பக்கத்திலேயே துங்கபத்ரா இருக்கேன், துங்கபத்ரால அமைக்கினா. இவ ஸ்நானம் பண்ணிட்டு இந்த காஷாயத்தை கட்டின்றாரோ இல்லையோ, எங்க போச்சுன்னு தெரியல, இவரோட ஜுரம் எல்லாம் போறதே, நதிக்கு போறதே 2 பேரா தூக்கி உட்காத்தி வச்சு புடிச்சு கொண்டு போய் எல்லாம் பண்ணினவா, இப்ப இவர் வபனமாயி இவர் ஸ்நானம் பண்ணிட்டு காஷாயத்தை எடுத்துட்டாரோ இல்லையோ, டான்னு நடந்து வர ஆரம்பிச்சிட்டார். பார்த்தவாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன இன்னும் மாயமந்திரம் பண்ணினாப்புல இருக்கு, சித்த நேரத்துக்கு முன்னால இப்போ ஏதோ பயிட போறாருங்கிறப்புல இருந்தது, இப்ப என்னடான்னு டான் நடந்து வராப்புல இருக்கு. ஆச்சரியமா இருந்தது. எப்படி இருந்தது இந்த கதையெல்லாம் அப்படின்னார். வேற ஒண்ணும் இல்லை, ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு கேட்கிற மாதிரி சங்கர விஜயத்துல இவர் பூர்ணா நதியில ஸ்நானம் பண்ண போனார், இவர் போயிட்டாராக்கும் அப்படின்னு நினைச்சுட்டா, சன்னியாசம் வாங்கிட்டா புனர்ஜென்மா, அதனால நான் பழிச்சு வந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதே மாதிரியே இவர் முதல்ல விட்டுருத்து வெளியில வந்தார் அப்படிங்கிறாப்புல. இந்த வெங்கட்ராமையரா இருக்கிறதே இவர் போயிடுவரோன்னு இருந்தவர் இப்ப சன்னியாசம் வாங்கிட்டு புனர்ஜென்மான்னு ஏந்துட்டு பழையபடி வர ஆரம்பிச்சுட்டு